தமிழகத்தினுடைய பட்ஜெட் அதை முதல்ல சொல்லிடுறேன். மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, கிட்னியை வித்து குடும்பம் நடத்துற ஒரு குடும்பம் மாதிரி இருந்தது. ஒரு குடும்பம் வந்து கிட்னியை வித்து அதுல நல்ல ஒரு தாம்பிகமா வாழ்ந்ததுன்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமோ அப்படிதான் தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை இருந்தது. திமுக இப்படி பண்றாங்க, இதை மாத்துவாருன்னு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. விஜயும் மறுபடியும் கிட்னி எல்லாத்தையும் சேர்த்து வித்துட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டாஸ்மார்க் வருமானத்தை வைத்து ஒரு பட்ஜெட் போடுகிற ஒரு மாநில அரசு என்பது கிட்னியை வித்து, இன்னும் சொல்ல போனா லிவர் எல்லாத்தையும் வித்து அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை ஓட்டுகிற ஒரு குடும்பத்தை போன்றதுதான். விஜய் அவர்கள் முதல் பட்ஜெட்ல டாஸ்மார்க்குடைய வருமானத்தை குறைத்து அதற்கு பதிலாக நாங்க வேறு சில வருமானங்களுக்கான வழிகாட்டுதல்களை முன்னெடுப்புகளை எடுப்பார் என்று மக்கள் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு வச்சாங்க. அதை கூட விஜய் அவர்களுடைய இந்த பட்ஜெட் செய்யல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். மக்கள் உங்களை மிகப்பெரிய அளவுல நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். திமுக என்கிற மிக மோசமான தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி, மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நசிக்கு கொண்டிருக்கிறது. அதுல இருந்து நீங்க காப்பாத்துங்க நம்பி உங்களை வாக்களிச்சாங்க. பட் ஆனா தாவேக்காவுடைய ஆட்சி திமுகவுடைய நீட்சியாக இருப்பது மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. அதனால அடுத்தடுத்த நிதி சார்பான நடவடிக்கைகளாவது இந்த டாஸ்மார்க் வருமானத்தை குறைத்து அதற்கு பதிலாக என்னென்ன மாதிரியான வருமானங்கள் எல்லாம் தமிழக அரசு எடுக்க போகிறது, அதற்கான என்ன திட்டங்களை எல்லாம் தீட்டப் போகிறது என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெளிவாக மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டும். அடுத்ததாக காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அமைச்சரவையில காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கீங்க. 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் செத்து போன காங்கிரஸுக்கு நீங்க உயிர் கொடுத்திருக்கீங்க. நீங்க ராகுல் காந்தியை வற்புறுத்த வேண்டும். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு DK சிவகுமார் அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு ஆணவ பேச்சுக்கு பதிலடியாக காங்கிரஸை நீங்க அமைச்சர்களிலிருந்து வெளியேற்ற வேண்டும். இதுதான் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆனால் தமிழக அரசியலை பொறுத்தவரை தொடர்ந்து மடைமாற்றுகிற ஒரு அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய, குறிப்பாக காவிரி நதிநீர் விவகாரத்துல தமிழர்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் இது மகிழ்ச்சியான ஒரு தருணம். மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். எந்த விஷயத்துலன்னா DPR திருப்பி அனுப்ப விஷயம். அதுல கூட மடைமாற்றுகிற அரசியல் செஞ்சாங்க, நம்ம அதை உடைச்சிட்டோம். DPR திருப்பி அனுப்பியிருப்பதன் மூலமாக, அதுவும் DPR திருப்பி அனுப்பின விவகாரத்துல MP சுதா அவருடைய கேள்விக்கு மத்திய அரசு மிக தெளிவாக பதிலளித்திருக்கிறது. அன்புமணி அவருடைய கேள்வியிலும் பதில் தெளிவாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இது 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற உரிமை பிரச்சனை, அதனால நாங்க திருப்பி அனுப்பியிருக்கோம். காவிரி நதிநீர் மன்ற தீர்ப்பாயத்தினுடைய முடிவுகளின் அடிப்படையிலும் தேசிய நதி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்த DPR தர முடியும் என்று மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆக பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இந்த தாவேகா தலைமையிலான தமிழக அரசு தமிழர்களுக்கு ஆதரவாக நதிநீர் விவகாரத்தில் இருக்கிறதா? இதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்க எனக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்ற காங்கிரஸோடு கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கு. எனக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்ற ராகுல் தமிழகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொன்ன காங்கிரஸோட ராகுலோட நீங்க செல்ஃபி எடுத்து போட்டீங்க. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விவகாரத்துல மிக தெளிவா இருக்கணும். 2 பேரை நீங்க வெளில அனுப்புறதுனால 4 MLA போறதுனால உங்க ஆட்சி கவிழ்ந்துட போறது கிடையாது. ஆனா நீங்க இந்த 2 அமைச்சர்களை வெளியேற்றினீங்கன்னா ஒரு இமேஜ் உயரும். தமிழக மக்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் இந்த விஷயத்துக்கு கைது பண்ணாங்க. இது எப்படி நான் அந்த கைதை வரவேற்கிறேங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நான் கைதை வரவேற்கிறேன். திமுகவுடைய ஆட்சி காலத்துல கண்டனதும் கைது பண்ணாங்க. சாதாரணமானவங்க வீட்டுல எல்லாம் எங்க பாரதிய ஜனதா கட்சியில அவ்வளவு பேர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் குஜராத் போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க. ஃபிளைட் டிக்கெட் இல்ல, கஸ்தூரி ஆந்திரா போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க. ஜான் ரவின்னு ஒருத்தர் காரியகர்த்தர், அவரை போய் குஜராத் போய் கைது பண்ணிட்டு வந்தாங்க ஃபிளைட்ல. போலீஸ் மக்கள் பணம் வரி பணம் தானே வீணா போகுது. இப்ப உதயநிதி சொல்றாருல்ல, ஐயா நீங்க எங்களை தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போனீங்க, அரசு பணம் வேஸ்ட். நீங்க சொல்ற மாதிரி கஸ்தூரி ஆந்திரா போய் கைது பண்ணுது, சவுக்கு சங்கர் ஆந்திராவில் போய் கைது பண்ணுது, இதெல்லாம் யார் பணம் வேஸ்ட்? உதயநிதி பாக்கெட்ல இருந்து கொடுத்தாரா இல்ல ஜிபேல அனுப்பி விட்டாரா? நீங்க இதே சேகர் பாபு எவ்வளவு அட்டகாசம் பண்ணாரு. பக்தர்களை எறும்புகளும் புழுக்களுமா நசுக்கினாரு, கிள்ளிக்கிற மாதிரி பேசினார். திருவண்ணாமலையில 8 மணி நேரம் கம்பியில உள்ள நின்றுட்டு இருக்கிறவங்கள
அப்படிதான் நில்லு போ, என்ன திருப்பதி போனா வெயிட் பண்ண மாட்டியான்னு எகத்தாலும் பேசிட்டு போனார். முருகர் அவர்களுக்கு எல்லாம் பாடம் கொடுத்திருக்காரு சார். இங்க வந்து வெயிட் பண்ண அவர் வச்சது. அதான் முருகனுடைய திருவிளையாடல். எவ்வளவு பேரை நீங்க அதாவது வெயிட் பண்ற மக்கள்கிட்ட ஒரு கரிசனமாவது சேகர் பாபு பேசினாரா? இதே திருத்தணியில முருகப்பெருமான் என்ன பண்ணாரு பாத்தீங்களா? முருகனுடைய திருவிளையாடல் அதெல்லாம். அப்பதான் உனக்கு அது புரியும். அதிகார போதையில, அதிகார திமிர்ல எவ்வளவு பேசுவீங்க. இவ்வளவு பெரிய ரவுடி, இப்ப ரவுடித்தனத்தை காட்ட வேண்டியதானே சேகர் பாபா. அதாவது அதிகாரம் கையில இருக்கு. அதுலயே வந்து இப்ப இந்த சம்பவத்துக்கு இப்ப அவர் காக்க வச்சதுக்கு தகாத வார்த்தைகள் எல்லாம் முடியும் அவங்க சமூக வலைதளங்களை விமர்சனம் இல்ல அவங்க கட்சி ஆளுகளே வரவேற்கிறாங்கன்னா அவ்வளவு ஆட்டம் போட்டாரு. நீங்க பிரஸ் மீட் பாத்துருப்பீங்க. என்ன சேகர் பாபு மட்டும் தான் நிக்கணுமா, ஏன் நாங்க நிக்க கூடாதா? தமிழா ஒரு மாட்டுக்கு பின்னாடி போயிடுறாரு. இதெல்லாம் வந்து ஆணவத்தின் உச்சத்துல நீங்க ஆடிய ஆட்டத்திற்கு இறைவன் புகுத்துகிற பாடம். இனிமேலா திரும்பணும். தற்போது அரசு வந்து திருவண்ணாமலை கோயிலையும் சரி, தமிழகத்துல முன்னணி இந்த திருத்தணி கோயில்களையும் சரி, இவங்க வருவாய் நோக்கத்தோட இப்ப இந்த அரசு செயல்படுதா, இல்ல மக்களுக்கான ஒரு பக்தர்களுக்கான அரசா செயல்படுதா? அறநிலையத்துறையை பொறுத்தவரை இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரவில்லை. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. இது வெறுமனே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வீடியோக்கள்ல அதுல பண்ற மாற்றம் கிடையாது. அறநிலையத்துறையை பொறுத்தவரை கோவில் சொத்துக்கள், கோவில் நிர்வாகங்கள், உண்டியல் பணம் மக்களுக்கு செல்ல வேண்டும். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அறநிலையத்துறை உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீல் போனதன் மூலமாகவே அறநிலையத்துறை இந்துக்களுக்கு, தமிழர்களுக்கு, முருக பக்தர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது அறநிலையத்துறை தெளிவா சொல்லிடுச்சு. அந்த ஒரு சம்பவத்துல முடிஞ்சு போச்சு. நீங்க திமுகவுடைய நீட்சி தானே. இதுல அப்பீல் போக வேண்டிய அவசியம் என்ன சார் இருந்தது? திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தாவேகா அரசு எதுக்கு அப்பீல் போச்சு? அதுவும் HRNC டிபார்ட்மெண்ட் எதுக்கு அப்பீல் போச்சு? அதுல போய் என்ன சொல்லுது? கோவில் நிர்வாகங்கள் விவகாரத்துல, கோவிலுடைய அட்டானமி விவகாரத்துல கோர்ட் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப உங்க அரசு எப்படி தலையிடலாம்? இங்க உட்காந்து நீங்க எப்படி நாட்டமா பண்ணலாம்? தமிழக அரசிற்கு எங்க இருந்து வந்து அந்த அதிகாரம்? இதான முக்கியமான கேள்வி. அதுல ரெண்டே விஷயம் தான். அந்த தீபத்தூண் அப்படிங்கிறது கோவிலுடைய நிலத்துக்குள்ள இருக்கா? ஒண்ணு. தீபத்தூணுங்கிறது தீபம் ஏத்துறதுக்கு தானே வைப்பாங்க, வேற எதுக்கு வைக்க மாட்டாங்க? தூணி வைக்கிறது யாரும் வைக்க மாட்டாங்கல்ல. அதுல என்ன கேள்வி இருக்கு? அதுல அப்பீல் போக வேண்டிய அவசியம் என்ன? உத்தரவு அமல்படுத்தாம நீதிபதியோட உத்தரவு மிக தெளிவா இருக்கு. GR சுவாமிநாதன் அவருடைய ஆர்டரா இருக்கட்டும், அதுக்கு மேல பெஞ்சோட ஆர்டரா இருக்கட்டும், மிக தெளிவா இருக்கு. இவங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள். இந்து அறநிலையத்துறை இந்துக்களுக்கு எதிரானது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அப்பீல் போனாங்க. கோயில நின்று இன்னொரு கோரிக்கை சொல்றேன், உடனடியா செய்யுங்க. சேர்த்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சேகர் பாபு செய்த ஒரு அநியாயத்தை மாற்றணும் சார். அறநிலையத்துறையுடைய சிம்பிள் முன்னாடி எப்படி இருக்கும்? கோவில் கோபுரமா இருக்கும். சேகர் பாபு வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு மொட்டை தலையும் இப்படி கையில கும்பிடுற மாதிரி லோகோவை மாத்தினார். அதாவது இந்துக்களுக்கு மொட்டை அடிப்பது, இந்துக்கள் சொத்துக்களை ஆட்டை போடுவதுதான் அறநிலையத்துறையுடைய நோக்கம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக யாரையும் கேட்காம கோயில் கோபுரத்தை தூக்கிட்டு அந்த மொட்டை தலைய சிம்பிள சேகர் பாபு வச்சார். சேகர் பாபு வச்ச அந்த சிம்பிளை மாத்திட்டு பழைய கோவில் கோபுரத்தையே அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீண்டும் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்ற கோரிக்கையை நான் நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.